நயினார் நாகேந்திரன் ஒரு சொல்றாரு, நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு கூட இங்க தீபம் ஏற்ற முடியல. அநேகமாக பிரதமர் வருகிற போது அவர் வந்துதான் இந்த பிரச்சனையை, அவர் வருகிற போதாவது தீபம் ஏற்றப்படும் என்று நான் நம்புகிறேன். தீபம் ஏற்றுறதுக்கு என்ன நெருப்பி வாங்கின வராரு அவரு? அவருக்கு தீபம் எல்லாம் ஏற்ற தெரியாது. தீவெட்டி வேணா ஏற்றி ஒரு பழக்கம் இருக்கலாம். அவர் எப்படி தீபம் ஏற்றுவாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மைல் கல்லுக்கு பூஜை போடுறாங்க. உடனே அடையே வடக்கன்ஸ் அப்படின்னு நம்ம ஆளுங்க உடனே இதில் அவன்லாம் இப்போ பார்த்தானா இந்த தீர்ப்பு ஒழுங்காக படித்து திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுன்னா அடையே தெக்கன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஆமாம், அடையே தெக்கன்ஸ்னா அவங்க வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே ஒழுங்காக சுஜாதா கட்டுரையை வந்து ஹிந்தியில் மொழிபெயர்த்து போட்டோம்னா வெகு சீக்கிரத்தில் நம்மளை வந்து நேற்றுக்கு போய் இந்த கல்கட்டாஸ் யூனிவர்சிட்டி போய் நேற்று மானக்கட்ட வந்துச்சுல, அப்படித்தான் நம்ம குழப்பாகும். ஞானவாபியில் ஒரு வாரணாசியில் ஒரு 5 பெண்கள் சேர்ந்து நாங்கள் இந்த மசூதியினுடைய வெளிப்புற சுவரில் நாங்கள் ஒரு பூஜை பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. மறுக்கப்படுது. உடனே அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து எல்லாரும் சொல்றீங்க அது கடைசி நம்பிக்கைன்னு. எனக்கு வந்து மிகப்பெரிய அவநம்பிக்கையே கோர்ட்டு தான். அது இந்த கிட்னி எடுக்க கூப்பிடுவான் தெரியுமா, ஒரு பையன் ரோசை இருந்தா வாடான்ற மாதிரி, முடிஞ்சா கோர்ட்டுக்கு வாடி பார்த்துக்கு மாப்பிள்ள அப்படின்னு தான் இப்போ வந்து அவங்க கூப்பிடுறாங்க. கோர்ட்டுக்கு எப்படியாவது நம்மளை வரவழைச்சிடணும், அவ்வளோதான். எனக்கு இப்போ அந்த பயம் தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞானவாபி மசூதியில் நீங்கள் அந்த பெண்கள் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட் வந்து அவங்கள வந்து நீங்கள் கும்பிட்டுக்கலாம்னு சொல்லி அனுமதி. பெரும்பான்மையாக இருக்கிறவங்க கையில் அவங்க விரும்புறத செய்யறதுக்கு சுதந்திரம் இல்லையான்னு கேட்டா நான் என்ன கேட்கறேன், நாட்டில் இருக்கிறதுலேயே மிக சிறுபான்மையினர் பார்ப்பனர்கள். பெரும்பான்மை கிட்ட அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் புடி கொடுத்துடலாமா? அவங்க இப்போ எல்லாம் பெரிய பட்டியலாம் கொடுத்துருக்காங்க. 2020 24 நடந்த IAS IPS இந்த UPSC தேர்வுல வெறும் 2%, 3% தான் SC ST OBC, மீதி எல்லாமே போயிட்டு இருக்குது. அப்ப சிறுபான்மையினரிடம் இவ்வளவு பொறுப்புகள் இருக்கு, பெரும்பான்மைக்கு கொடுத்துடலாம்னு கொடுங்கன்னா ஒத்துக்குவீங்களா? அனைவருக்கும் வணக்கம். கேரவன் இதழினுடைய பங்களிப்பு பற்றி முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் பெரும்பாலானவை மோடியினுடைய மடிநாய்களாக, அதான் கோடி மீடியான்றதுக்கு அதான் கரெக்டான வார்த்தை, மடிநாய்களாக அல்லது செல்லப்பிராணிகளாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முதுகெலும்புடன் இருக்கக்கூடிய ஒரு சில இதழ்களில் கேரவன் ஒன்று என்று நான் நினைக்கின்றேன். வயர்.in, ஃப்ரண்ட்லைன், பிறகு ஸ்க்ரோல்.in போன்ற ஒரு சில இதழ்கள் தான் இன்றைக்கும் ஒரு ஊடகம் எப்படி ஜனநாயகத்தை தாங்கி நிற்கும் தூண்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற சமூக பொறுப்புணர்வை அரசியல் விருப்புறுதியுடன் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் ஒரு சில இதழ்கள் இருக்கின்றன. அதிலே கேரவன் இதழ் தொடர்ச்சியாக பண்பாட்டு ஊழியர்கள், அரசியல் செயல்பாட்டாளர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய, கவனம் கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர்கள் செய்யக்கூடிய ப்ரொஃபைலிங் என்கிற ஒரு வகமை மிக முக்கியமானதாக எனக்கு படுகிறது. அந்த வகையிலே அவர்கள் ஏற்கனவே வெளியிட்ட இந்து இதழ், எப்படி இந்து ஆங்கில இதழ் எப்படி அது மெதுமெதுவாக தன்னுடைய இடத்திலிருந்து ஒரு வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டிற்கு நகர்ந்து சென்றது என்பதை பற்றிய ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ரொஃபைலிங் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. மாலினி பார்த்தசாரதி பொறுப்பெடுத்த பிறகு எப்படி அந்த நகர்வு ஏற்பட்டது என்பதை பற்றி சொல்லியிருந்தார்கள். அதே போலவே நம்முடைய சுஜாதா அவர்கள் ஏற்கனவே அவங்க வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ரொஃபைலிங் பண்ணியிருந்தாங்க. அது குருமூர்த்தியை பற்றி. குருமூர்த்தி RSSின் நிழல் அதிகாரம் என்ற, அது அவ்வளோ கண்ணியமாக எனக்கு பேச தெரியாது, தரகர்னு சொல்லியிருக்கணும். அதை அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க. ஆமாம், மறுபடியும் கட்டாயமாக பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே கொடுத்த பேட்டியே அவங்க கொஞ்சம் தோல் வந்து வெளுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சி, தோல் வெளுப்பாக இருந்தாவே அது இவங்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிற யூகத்தில் கொடுத்ததாக வந்து தெரிய வந்தது. அதனால் இனிமேல் அவர் கட்டாயமாக கொடுக்க மாட்டார். அப்போ RSS குருமூர்த்தியை பற்றி அவங்க பண்ண ப்ரொஃபைலிங், அதே போலவே கரூர் விஷயமாக சாவுன்னு சொல்கிறதா, கொலைன்னு சொல்கிறதா, தேடி போய் செத்ததுன்னு சொல்கிறதா, அதெல்லாம் இன்னும் முடிவு பெறாத ஒரு இடத்துல அங்கு நேரடியாக களத்திற்கு சென்று அந்த 41 உயிர்கள் எவ்வாறு பலியிடப்பட்டன என்ற விவரத்தை மிக துள்ள துடிக்க நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்ததில் சுஜாதா மிக முக்கியமான பங்களிப்பை அந்த கட்டுரை வழியாக செய்திருக்கிறார். கேரவனுடைய கடந்த இதழில் இந்த RSS என்கிற, நாம் இன்றைக்கு மிக முக்கியமாக விவாதித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கருத்தியல் எதிரியான RSS
எப்படி உலகம் முழுவதும் 2400க்கும் மேற்பட்ட அமைப்புகளை நிறுவி, நமக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்புனா ஒரு 5-6 அமைப்பு பேர் தெரியும். அப்படிதானே நமக்கு அதிகமாக வெளியில் தெரிஞ்சது ஒரு 5-6 அமைப்புகள் தெரியும். அது ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பஜ்ரங் தள், ஏபிவிபி, அதெல்லாம் தான் தெரியும் ஆனால் ஒரு 2400 அமைப்புகளுக்கு மேலே உலகத்தின் பல்வேறு நாடுகளில் நிறுவி அது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எப்படி 76 அமைப்புகள் செயல்பட்டு, அதில் ஒன்று விடுபட்டுருக்கு, நீதிபதிகள் அணி இருக்கிறது அவங்க விட்டுருக்காங்க. அதை அப்டேட் பண்ணும்போது சேர்க்கறது சரியாக இருக்கும். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு 76 அணி அமைப்புகள் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறத பற்றி ஃபெலிக்ஸ் பால் ஒரு மிக முக்கியமான ஒரு மேப்பிங் செஞ்சுருக்கிறார். உண்மையில் ஆர்எஸ்எஸ் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, ஒரு இன்ன வரைக்கும் பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பாக, உறுப்பினர் பதிவு கூட செய்யாத ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு எப்படி அது இவ்வளோ பெரிய ஒரு 140 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை அது எப்படி நிழல் அதிகாரத்தின் மூலமாக திரைமறைவுக்கு பின்னால் இருந்து கொண்டல்ல, இப்போது வெளிப்படையாகவே அது இன்னைக்கு வந்திருக்குது. அது எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறது, அதன் கட்டமைப்பு என்ன, ஒரு அமைப்புக்கும் இன்னொரு அமைப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி அது நிறுவப்படுகிறது, இவை எல்லாமே எப்படி ஆர்எஸ்எஸ் உடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது என்பதை பற்றிய அந்த கட்டுரையும் ரொம்ப முக்கியமானது. அதை தொடர்ந்து தொடர் சுஜாதா இப்போ திருப்பரங்குன்றம் பற்றி எழுதியிருக்கக்கூடிய இந்த கட்டுரை மிக முக்கியமானது. அதன் தேவை கருதி தான் உடனடியாகவே அது தமிழில் இன்றைக்கு மொழிபெயர்த்து பயணி வெளியிட்டிருக்கிறது. எனக்கு இந்த கட்டுரையை படிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் பற்றி இப்படி ஒரு கூட்டம் போடுவோம், இதுக்கு ஒரு கட்டுரை எழுத வேண்டியிருக்கும், அதை தமிழில் உடனடியாக வெளியிட வேண்டியிருக்கும், இத்தனை பேர் அதுக்கெல்லாம் பேச வேண்டியிருக்கும், தமிழ்நாட்டை உஷார்படுத்த வேண்டியிருக்கும் அப்படின்லாம் நான்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் நினச்சினா தெரியல. அப்படி நினச்சேன்னு சொன்னால் அது பொய். அப்போல்லாம் கொஞ்சம் நமக்கு அவ்வளோ மதப்பு இருந்திருக்கு. இந்த அதப்பை கரெக்டாக இன்னைக்கு மெதிச்சு கொஞ்சம் வேலை பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த காலம் நமக்கு அப்படியான காலமாக வந்திருக்கு. இதில் இந்த கருத்தரங்கத்தில் இந்த இந்த புத்தகம் எனக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான செய்தி, நம்முடைய கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக பண்பாட்டு அமைப்புகள், அரசியல் இயக்கங்கள், இவங்க எல்லாருடைய நிகழ்ச்சி நிரலையும் நம்ம தீர்மானிக்கல. நம்ம சொந்த நிகழ்ச்சி நிரலில் வேலை செய்யலை. நம்ம ஒரு எதிர்வினை நிகழ்த்தக்கூடியவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அதாவது நம்முடைய கருத்தியல் எதிரியான ஆர்எஸ்எஸ், அதனுடைய அமைப்புகள் அவங்க அவங்களுடைய நிகழ்ச்சி நிரலில் நம்மளை இன்னொரு பகுதியினராக நிப்பாட்டி அவங்க ஆடுற அந்த ஆட்டத்துக்கு வெளியில் நம்மளை போக விடாமல் நம்மளை நிறுத்தி வச்சு அதே ஆட்டத்தினுடைய இன்னொரு பகுதியினராக நம்மளை மாற்றி வச்சுருக்கிறாங்க. நம்முடைய சொந்த அரசியல் சித்தாந்த புரிதலோடு மக்களை திரட்டுவது, அரசியல்படுத்துவது, அமைப்பாக்கம் செய்வது என்கிற நம்முடைய சொந்த நிகழ்ச்சிகளிலிருந்து நம்மளை வெகுவாக திசை திருப்பியிருக்காங்க. நம்ம எதிர்வினை நிகழ்த்தக்கூடியவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனுடைய ஒரு தொடர்ச்சியில் தான் நான் இதை பார்க்குறேன். ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இந்தியா முழுவதும் அதை தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து, அது 1925 உருவாச்சு, ஒரு நூற்றாண்டை அது கொண்டாடி இருக்கிறது. ஒரு ரகசிய அமைப்பை போல அது இயங்கி கொண்டிருந்ததிலிருந்து மிக வெளிப்படையாக இன்றைக்கு நாட்டின் தலைநகரத்தில் 12 அடுக்கு மாடி கட்டிடத்தை கட்டிக்கொண்டு அது மிக வெளிப்படையாக இயங்குவதற்கு முன் வந்திருக்கிறது. இப்போ இந்த 100 ஆண்டுகளில் அது அடைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷத்தை போல் அது எப்படி பரவி இருக்கிறது என்பதை பற்றி நாம் புரிஞ்சுக்கணுன்னா, உண்மையில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அறிவார்ந்த தளத்தில் தேடி போய் படிப்பதற்கு ஏராளமான நூல்கள் இந்த காலத்தில் வந்திருக்கிறது. அதே என்னுடைய தொடர்ச்சியில் நீங்கள் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வகுப்புவாதத்தை எதிர்கொள்ளுதல் என்று தொடர் அருண் ஒரு முக்கியமான ஒரு கட்டுரையை முன்னாடி இடதுசாரி அமைப்புகளுக்குள்ள விவாதத்துக்கான குறிப்புகளாக கொடுத்துருக்குறாரு. அதை படிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி நீங்கள் கன்னியாகுமரியில் விவேகானந்தா கேந்திரா அதை உருவாக்குனதுலேருந்து, அல்லது மேற்கு மாவட்டங்களில் அவங்க எப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட தலையிட்டு, அங்கே குறிப்பாக தொழிலாளர் இயக்கங்கள் வலுவாக இயங்கி கொண்டிருந்த கோவை, திருப்பூர் போன்ற பகுதிகளில் உழைக்கும் மக்கள் மிக அதிகமாக அமைப்பு ரீதியாக திரட்டப்படக்கூடிய வாய்ப்பும் அது சாத்தியமாகவும் இருந்த இடங்களில் எப்படி இவர்கள் செயல்பட்டு அந்த உழைக்கும் மக்களுடைய ஒற்றுமையை அரசியல்படுத்தப்படுவதை அவர்கள் தடுக்கக்கூடிய விதமாக செயல்பட்டார்கள் என்பதை நமக்கு அவர் அதில் கோடிட்டு காட்டுவார். அதே போல் அவங்க தமிழ்நாட்டில் வெகுமக்களுடைய இயக்கமாக மாறுவதற்கு எப்படி அவங்க ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று வருகிற போது, குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது
மக்கள் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு சாணியிலையோ அல்லது ஒரு களிமண்லையோ பிடிச்சி வச்சு ஒரு அருங்குல சொருகி வச்சு இதுதான் பிள்ளையார் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பிள்ளையாரை இவர்கள் பெரிய அளவில் தெருவுக்கு தெரு, இப்போ உதாரணமாக நான் ஒசூரில் இருந்தப்போ நான் பார்த்துருக்கேன். ஒசூர் என்கிற அந்த ஒரு நகரத்தில் மட்டும் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலை வந்து வைக்கப்படும். அப்போ அந்த 700 சிலை, அந்த அந்த சிலையை நிர்வகிக்கக்கூடிய குழு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பசங்க வந்து ஒரு 15-20 வயசுக்கு கீழ்பட்ட பசங்க தான் அந்த அதில் இருப்பாங்க. அவங்க கையில் ஒரு ரசீது புத்தகம், அப்புறம் அவங்களுக்கு செலவு கொஞ்சம் காசு, அவங்களுக்கு ஒரு பிள்ளையார் சிலையை கொடுக்குறது, ஒரு இடத்துல பந்தல் போட்டுக்கிறது, மைக் செட் வச்சுக்கிறது, இது மின்விளக்குகள், சீரியல் செட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கொண்டாட்ட மனநிலையை அதனோடு இணைத்து அவங்க எப்படி வந்து பரவனாங்க அப்படிங்கிறத பற்றின குறிப்புகள்லாம் கூட அந்த அருண் வந்து அதில் வச்சாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்த தமிழ்நாட்டுக்கான அணுகுமுறையை தான் மற்ற இடத்துல அவங்க கொண்டு வந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மற்ற இடத்துல அவங்க வெளிப்படையாகவே வந்து வெவ்வேறு வடிவங்களில் செயல்பட்டுருக்காங்க. அந்த செயல்பாட்டு வடிவத்தினுடைய ஒரு வெளிப்படைத்தன்மை மிக அதிகமாக தென்பட்ட விஷயம்தான் அயோத்தி. அயோத்தியில் வந்து அவங்க இதை கடைபிடிக்கிறத ஒரு பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அயோத்தி மாடல் மாதிரி ஒரு பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரு நிறுவப்பட்ட உண்மை அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையை சர்ச்சைக்குரியது என்று மாற்றுவது. முதலில் அந்த சர்ச்சைக்குரியது என்று மாற்றுறது, அந்த சர்ச்சைக்குரியதுன்னு மாற்றிட்ட பின்னாடி அதன் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கை என்பதில் ஒரு ஒரு குறைபாடு ஏற்படுகிறது, ஒரு அவநம்பிக்கை ஏற்படுகிறது. நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்னு வந்து அதை வந்து ஒரு ஒரு சந்தேகத்தை உருவாக்குறது. அந்த சந்தேகத்தை உருவாக்கி பிறகு தங்களுடைய சொந்த கைச்சரக்கை இறக்கி விடுவது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பரப்புரை சார்ந்த வலுவின் காரணமாக ஒரு வெகுமக்கள் மத்தியில் தீவிரமாக பரப்பக்கூடிய வடிவங்களில் இந்த கருத்துக்களை மிக ஆழமாக கொண்டு சேர்ப்பது. இப்போ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் அல்லது வேறு வகையான சமூக ஊடகங்கள் இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் இல்லாத காலத்தில் கூட அவர்கள் ஒரு நிலைநிறுத்தப்பட்ட உண்மைகளின் மீதான சர்ச்சைகளை வந்து அவர்கள் வெகு சாமர்த்தியமாக எழுப்பினார்கள். அந்த சர்ச்சைகளை எழுப்பி அதன் மீது வந்து ஒரு பெரிய விவாதத்தை நடத்துறது, அப்புறம் அதில் வந்து மக்கள் கொஞ்சம் அணிதிரள ஆரம்பிக்கும் போது அவர்களை வைத்துக்கொண்டு சிறு சிறு கலவரங்களை நிகழ்த்துவது, அந்த கலவரத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களை இப்படித்தான் இந்துக்கள் பெரும்பான்மையாக கொண்ட ஒரு நாட்டில் இந்துக்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அல்லது இந்துக்கள் வந்து நிர்கதியாக விடப்படுகிறார்கள் அல்லது தாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு ஒரு பதட்டத்தை உருவாக்குவது. நான் அத்வானி வந்து ரத யாத்திரை நடத்தி வரும்போது தேன்கனிக்கோட்டை என்கிற ஒரு மிக சிறிய ஊர், அது தாலுக்கா, அது வட்ட தலைநகரமாக இருந்தாலும் மிக சிறிய ஊர். அந்த சிறிய ஊரில் அத்வானி வந்தப்ப துப்பாக்கி சூடு நடத்தி 5-6 பேர் இறந்து போனார்கள். நீங்கள் பீகாரில் கூட வந்து அவங்க கைது செய்யப்பட்டாங்க, தடை செஞ்சாங்க, ஆனால் அதை தாண்டி வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் துப்பாக்கி சூடு நடத்தி 5-6 பேர் இறந்து போனார்கள். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்கள் அது யாருன்றதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் இந்துக்கள் நாட்டில் ஒரு ராமனுடைய கோயிலை கட்டுவதற்கு ஒரு அந்த சிலன்யாச பூஜை அது செய்யறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாதா, அதுக்கு நம்மளை சுடணுமா என்று அவர்கள் அந்த பிணத்தை வைத்துக்கொண்டு கூட அவர்கள் அரசியல் செய்யக்கூடிய இடத்திற்கு அவர்கள் சென்றார்கள். அந்த மாதிரியான ஒரு அயோத்தி மாடலில் ஏற்கனவே அங்கு பல நூறு ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பாபரி மசூதி அதை வந்து சந்தேகத்துக்குரியதாக மாற்றுறது, அதனுடைய கட்டுமானத்தின் கீழே ராமர் பிறந்த இடம் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை வலுவாக, ஒரு வதந்தியை வலுவாக பரப்பி அது உண்மை போல நிறுவுவது, பிறகு அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த நம்பிக்கையின் பேரில் கலவரங்களை செய்த பிறகு ஒரு கட்டத்தில் அவர்கள் நினைத்ததை முடிப்பது. இதுதான் வந்து அயோத்தி பேட்டர்ன். அந்த பேட்டர்னில் நீங்கள் திருப்பரங்குன்றம் மட்டும் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்காதீங்க. அநேகமாக சுஜாதா வந்து ஞானவாபிக்கு பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டியிருக்கும். ஞானவாபியில் ஒரு வாரணாசியில் ஒரு 5 பெண்கள் சேர்ந்து நாங்கள் இந்த மசூதியினுடைய வெளிப்புற சுவரில் நாங்கள் ஒரு பூஜை பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க, மறுக்கப்படுது. உடனே அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து எல்லாரும் சொல்கிறீங்க அது கடைசி நம்பிக்கைன்னு, எனக்கு வந்து மிகப்பெரிய அவநம்பிக்கையே கோர்ட்டு தான். இப்போ என்ன அது இந்த கிட்னி எடுக்க கூப்பிடுவோம் தெரியுமா, ஒரு பையன் தோசை இருந்தா வாடான்ற மாதிரி, முடிஞ்சா கோர்ட்டுக்கு வாடி பார்த்துக்கு மாப்பிள்ள அப்படின்னு தான் இப்போ வந்து அவங்க கூப்பிடுறாங்க. கோர்ட்டுக்கு எப்படியாவது நம்மளை வரவழைச்சிடணும், அவ்வளோதான். எனக்கு இப்போ அந்த பயம் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞானவாபி மசூதியில் நீங்கள் அந்த பெண்கள் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட் வந்து அவங்கள வந்து நீங்கள் கும்பிட்டுக்கலான்னு சொல்லி அனுமதிங்க. இப்போ அது இல்லாமல் அதோடு இல்லாமல் அந்த உள்ளூர் நீதிமன்றம் அங்கே ஆய்வு பண்ணுறதுக்கு அனுமதிச்சிருக்கு. இப்போ ஞானவாபி மசூதிக்கு அடியில்
இப்போ சிவலிங்கம் அது என்னன்னு தெரியல. எல்லா சாமியுமே வந்து மசூதி தான் பிடிச்சிருக்குது, இவங்களுக்கு தான் பிடிக்க மாட்டேங்குது. அது அப்படி பிடிச்சி அங்கே செட்டில் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம், இருக்கிறதா வச்சுக்கலாம். அது இருந்து போட்டுன்னு விட மாட்டேன்ட்டு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுளையும் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் இவங்க. எல்லாத்தையுமே தொல்லை பண்ணணும், கடவுள் மட்டும் ஏன் நிம்மதியாக கம்முன்னு அடியில் இருக்கணும், அவனையும் தூக்கி வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சிவலிங்கம் பிரச்சனை, ஈத்கா மைதானத்தில் பிரச்சனை. நீங்கள் அவங்க ஒவ்வொரு இடமாக அவங்க அங்கே ஒரு சர்ச்சையை கிளப்பி அதை இந்துக்களுக்குடையது, அதை வந்து இடைக்காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் பலவந்தமாக கைப்பற்றி தங்களுடைய மசூதியை நிறுவியிருக்கிறார்கள் என்கிற ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி இது ஒரு உண்மையை போல கொண்டு வந்து சேர்ப்பது. அதுதான் அந்த பேட்டர்னில் தான் அப்படியே வந்து மதுராவுக்கு வந்தாங்க, இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு அவங்க வந்ததில் ஒரு 100 ஆண்டு கால வரலாறை பற்றியெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த வரலாறை புரிந்து கொள்வதற்கு தோழர் சுஜாதானுடைய இந்த புத்தகத்தை போலவே தோழர் சூர்யா சேவியர் எழுதியது பியூசிஎல் அவங்க தோழர்கள்லாம் சேர்ந்து கதவு வெளியீடாக ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, பரங்குன்றம் என்ற ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு. சூர்யா சேவியருடைய புத்தகத்தில் எனக்கு முக்கியமான ஒரு கேள்வியை வந்து அவர் எழுப்பினார். அவர் இல்லாதப்ப சொன்னது நான் நல்லது சொல்லலாம். அந்த புத்தகத்தில் மிக முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் இருக்கிறார். இந்த தீபத்தூண் தீபம் ஏற்றாமல் எப்படி, கார்த்திகை தீபம் ஏற்றாமல் முருகனுக்கு எப்படி, அதில் அவர் என்ன ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாருன்னா, கார்த்திகை தீபம் என்பது சிவனுக்கு ஏற்றுவது, சிவனுக்கு தான் ஏற்றணும். அதனால தான் இங்கே அண்ணாமலையாருக்கு ஏற்றுறாங்க திருவண்ணாமலையில். அப்போ திருவண்ணாமலையில் ஏற்றப்படுவதை போல அது சிவனுக்கு தான் ஏற்றப்பட வேண்டும். அப்படி பார்த்தா இதுலேயே திருப்பரங்குன்றத்திலே அது சிவனுக்கு ஏற்றப்படுவதனாலே முருகனுக்கு ஏற்றப்படுவதில்லை. முருகனுக்கும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது உண்மை என்று சொன்னால் அறுவடை வீட்டில் முதல் படை திருப்பரங்குன்றம், அங்கே தீபம் ஏற்றுறதுக்கு நீங்கள் இவ்வளோ விடாப்படியாக இருக்கீங்கள, அறுவடை வீட்டில் மீதி இருக்கிற 5 படை வீடுகள் இருக்குல்ல, அங்கே ஏன் தீபம் ஏற்றுற வழக்கம் கிடையாது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ இங்கே தீபம் ஏற்றுற வழக்கமே கூட அது முருகனுக்காக உருவாகி இருக்க முடியாது, அது சிவனுக்காக உருவானது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இப்போ அதனுடைய தொடர்ச்சியில் அவங்க வரலாற்று ரீதியாக நீதிமன்ற வரலாறு, மக்களிடம் இருக்கக்கூடிய வாய்மொழி வரலாறு, பிறகு வந்து இலக்கியங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து திருப்பரங்குன்றம் அது எப்படி வந்து சமணர்களின் இடமாக இருந்திருக்கிறது, சிக்கந்தர் வந்து எப்போ வந்தார், அவருக்கு எப்போ வந்து தர்கா உருவாச்சு, இந்த வரலாற்றையெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தேவை, இன்றைக்கு அது திருப்பரங்குன்றம் ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. இந்த இடத்தில் இன்றைக்கு அரசியல் மயமாக்கப்பட்டக்கூடிய திருப்பரங்குன்றத்தை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தை வழங்கக்கூடிய ஒரு வேலையை செய்ததுதான் சுஜாதாவுடைய தனித்தன்மை, இந்த கட்டுரையினுடைய தனித்தன்மை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இப்போ நம்ம இந்த பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நயினார் நாகேந்திரன் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, நான் அந்த முன்னுரையில் கூட சொல்லியிருக்கேன், நயினார் நாகேந்திரன் ஒரு சொல்கிறாரு, நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு கூட இங்கே தீபம் ஏற்ற முடியல, அநேகமாக பிரதமர் வருகிற போது அவர் வந்து தான் இந்த பிரச்சனையை, அவர் வருகிற போதாவது தீபம் ஏற்றப்படும் என்று நான் நம்புகிறேன். தீபம் ஏற்றுறதுக்கு என்ன நெருப்பி வாங்கினவரா அவருக்கு தீபமெல்லாம் ஏற்ற தெரியாது, தீவட்டி வேணா ஏற்றி ஒரு பழக்கம் இருக்கலாம், அவர் எப்படி தீபம் ஏற்றுவார்? ரெண்டாவது, ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு கூட பிரதமர் தான் வர வேண்டி இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து அவங்க உருவாக்க விரும்புகிறாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒரு இந்து விரோத மனப்பான்மை உள்ள மக்களும் அரசும் அங்கு இருப்பதாக நீங்கள் அவர்கள் ஒரு வலுவான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறார்கள். அதனால தான் நான் தனித்தன்மையாக ஏன் சுஜாதாவுடைய கதை பார்க்குறேன்னா, அவங்க இதை தமிழ்நாட்டுக்கு வெளியில் தமிழ் மொழி அல்லாத பிற மொழி பேசக்கூடியவர்களிடம் உண்மையில் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்திருக்கிறது, அங்கே தீபம் ஏற்கனவே ஏற்றப்பட்டாச்சு, ஆனால் முறையாக கோவில் நிர்வாகம் ஏற்றி அந்த தீபத்தை ஒத்துக்கொள்ளாமல் அவங்க வந்து ஒரு புதிதாக தீபத்தூண் என்ற ஒரு கற்பிதமான ஒரு இடத்தை நிறுவி அதில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தான் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை வெளியே இருந்து ரவிக்குமார் செய்கிறார், அவர்களுடைய சார்பாக வேறொருவர் உள்ளே இருந்து கொண்டு தீர்ப்பை வழங்குகிறார். அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேலை பிரிவினை சரியாக நடந்துக்குது. இப்போ அந்த வேலை பிரிவினையில் ஒருத்தர் வந்து கோரிக்கை எழுப்புறாரு, ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாரு, இன்னொருத்தர் தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நம்ம இந்த விஷயத்தை தான் சுஜாதா வந்து தன்னுடைய கட்டுரையில் வந்து எழுதியிருக்காங்க. அப்போ நீதிமன்ற தீர்ப்பு என்பதே இன்னைக்கு வந்து நம்முடைய மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு, மக்களிடம் நிலவக்கூடிய மத நல்லிணக்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கிறது என்பதை வந்து அவங்க ரொம்ப முக்கியமானதாக எனக்கு உணர்த்திருக்கிறாங்க.
பிறகு வந்து அவங்க இன்னைக்கு என்ன வந்து அவங்க பண்ணதில் இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்கிறது, இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்த அதுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த முருகன் மாநாட்டை வந்து நடத்தினாங்க. இந்த முருகன் மாநாட்டை நடத்தி மாநிலம் முழுவதும் இருந்து ஏராளமானவர்களை அங்கே வந்து இதுக்காக உள்ளூர் மக்களே திரண்டு வந்ததை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குது. உள்ளூர்காரங்களுக்கு வந்து அப்பா இதில் எவ்வளோ நியாயம் இருந்தால் மாநிலம் முழுவதும் திரண்டு வந்திருக்கிறாங்க பாருன்னு காட்டுறது. ஆனால் அதனுடைய வீடியோ காட்சிகள், அந்த திரண்ட கூட்டம், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இது தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி காட்டி மக்கள் இதற்காக எவ்வளோ பெரிய விளைவுகளுடன் ஈடுபாட்டுடன் இருக்கிறார்கள் அப்படின்னு வெளி உலகத்துக்கு காட்டுறதுங்கிறது அவங்களுடைய முயற்சி. அதில் வந்து அவங்க பங்கெடுத்தவங்களை, அந்த பெண்களை, குறிப்பாக பெண்களை வந்து பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நேர்காணல் எடுத்திருக்காங்க சுஜாதா. அதில் ரொம்ப வெள்ளந்தியாக அவங்க எந்த ஒளிமுறையும் இல்லாமல், நாங்கள் வந்து ஏதோ அந்த இதெல்லாம் 6 படை வீட்டையும் ஒரு இடத்துல இவங்க வந்து நிறுவி இருக்கிறதா சொன்னாங்க, இந்த வாய்ப்பு எங்கே கிடைக்கும், அதனால் நாங்கள் இங்கே வந்தமே ஒழிய எங்களுக்கு இவங்க நடத்தினவங்க யாருங்கிறதோ அல்லது இதுக்கு பின்னாடி இது அரசியலெல்லாம் எங்களுக்கு வந்து அவசியம் இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கட்டுரையினுடைய தனித்தன்மையாக நான் வந்து திரும்ப வந்து உணர்ந்த விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்றதை கூட குறை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு 4-5 புத்தகங்கள் வந்திருக்கின்றன. குறைந்தபட்சம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதில் வந்து மௌனம் சாதித்தாலும் கூட சமூக ஊடகங்களில் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் இயக்கங்கள் தமக்குள்ளாவது குறைந்தபட்சம் பேச தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக என்கிற ஒரு கட்சி, அது பாரதிய ஜனதா கட்சிக்கு இயல்பான கூட்டாளி என்று கடந்த காலத்தில் அதற்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த இயல்பான கூட்டாளி என்றால் அதன் காரணமாகத்தான் அவங்க வந்து கரசேவைக்கு ஆள் அனுப்புனாங்க. இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாமல் எந்த நாட்டில் கட்ட முடியும்னு நம்ம கேட்டாங்க. அப்புறம் கடைசியாக கொஞ்ச நாள் கடைசியில் மோடியா லேடியான்லாம் வீரவசனம் பேசினாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அவங்க எப்படி அவங்க பக்கம் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு சான்று இருக்கிறது என்பதை சுஜாதா வந்து தன்னுடைய நூலில் வந்து குறிப்பிடுறாங்க. ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சிகளுக்காக அவங்க போய் இங்கே இருக்கக்கூடிய வேற எந்த பிரச்சனையோடவும் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக அதிமுகவினுடைய மகளிர் அணி அங்கே சில போராட்டங்களை நடத்திருக்கு, தீபம் ஏற்றணும்னு சொல்லி. இது வந்து நம்ம கவனம் கொள்ளணும். அதிமுக வந்து வெறும் எடப்பாடி சொந்த ஆதாயங்களுக்காக அவர் வந்து பணிஞ்சு போயிட்டாரு, மறுபடியும் நம்ம முதலமைச்சராக ஊர்ந்தெடுக்கப்படுவோம் அப்படின்றதுக்காகலாம் வந்து அவர் போயிட்டார் அப்படின்லாம் நீங்கள் வந்து குறைத்து மதிப்பிட்டு கொள்ளக்கூடாது. வெறும் தேர்தல் ஆதாயம்னு புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அதற்கும் மேலாக தமிழ்நாட்டில் அவர்கள் எந்த வகையான கருத்தியல் வயப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்குவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ். அதற்கு எப்படி அவர் ஆட்சியில் இருந்த போதும் இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கிற போதும் தேர்தல் நேரத்திலும் கூட அவரால் வந்து ஒரு சிறுபான்மை மக்களுடைய மனம் புண்படாமல் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மத நல்லிணக்கவாதியாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும், அனைவருக்குமான கட்சி என்று இது அப்படிங்கிற எந்த ஒரு மெனக்கடலும் இல்லாமல் அப்பட்டமாக ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு அடிபணிந்து போகக்கூடிய, அவர்கள் நிகழ்ச்சிகளை தங்களுடைய நிகழ்ச்சிகளைப் போல முன்வைத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக அதிமுக இந்த காலத்திலும் கூட வெளிப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே வந்து சுஜாதா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது போக ஒரு இயல்பான ஒரு அறச்சீற்றம் என்பது இந்த கட்டுரைக்குள்ள ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அது என்னன்னா, நம்ம பெரியாரை வந்து ஒரு தாயத்து மாதிரிலாம் கட்டிக்கிட்டு வாழ முடியாது தொடர், அப்படிலாம் இருக்க முடியாது. அது வந்து இப்போ அம்பேத்கருக்கும் அதான் பொருந்தும், மார்க்ஸுக்கும் அதான் பொருந்தும். இந்த தாயத்துகள் எல்லாம் நம்மை காப்பாற்றாது. களத்தில் போய் மக்கள்கிட்ட வேலை செய்ய வேண்டியிருக்கு, 1 to 1 பேச வேண்டியிருக்கு. ஏன்னா 1 to 1 நம்ம வீட்டில் அவன் கருத்துக்கு ஆதரவானவர்களை அவன் உருவாக்கி இருக்கிறான், நம்முடைய கருத்தியல் எதிராளி அப்படிங்கிற ஒரு மிக அவமானகரமான ஒரு ஒரு மாற்றம் நடந்திருக்குது என்பதை நாம் வந்து உணரணும். அது உணராமல் நாம் இப்படியெல்லாம் ஒரு 10ஆம் பொதுவாக இது பெரியார் மண் அல்லது இது வந்து இடதுசாரிகள் மண் அல்லது இது வந்து அம்பேத்கர் வந்து விடமாட்டார் அப்படின்லாம் நம்ம வந்து பேச முடியாது. அவங்களாம் விடமாட்டாங்க, அவங்க காலத்தில் அவங்க விடலை. அவங்க பேர் சொல்லி நீங்கள் நானும் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அரசினுடைய அரசு அதிகாரிகள் எப்படி இந்த பிரச்சனையை எடுப்பில் குழப்பி அடித்திருக்கிறார்கள் என்பதும், அது எப்படி ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு துணையாக இருந்திருக்கிறது, அவங்க ஊடுருவி போவதற்கும் அவர்களுடைய நிலைப்பாட்டை முன்னகர்த்தி போவதற்கும் இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் எப்படி வந்து, இன்னும் சொல்லப்போனால் அங்கே இதுவரைக்கும் இருந்த நடைமுறையின்படி பூசை கொடுக்க போன இஸ்லாமியர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் அவர்கள் இதுவரை இருந்த வழக்கத்தின்படி தான் சென்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு தவறு என்று பேசுவதற்கு கூட நமக்கு இன்னைக்கு தேவைப்படுது. இந்த கட்டுரையில் அதெல்லாம் பதிவாயிருக்கு.
அப்போ இந்த நெருக்கடியை இன்றைக்கு அரசு ஊழியர்களிலேயே ஒரு பகுதியினர் இன்னைக்கு இப்படி மாறி இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய விசுவாசத்தை வேறு ஒரு கருத்தியலுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டிற்கு விரோதமாக அரசு நிர்வாகத்தின் ஒரு பகுதி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் சுஜாதாவுடைய இந்த கட்டுரை எச்சரிக்கை செய்திருக்கிறது. வெகுமக்களை பொறுத்த வரைக்கும் இது இந்துக்களுடைய நாடு, இந்துக்களுடைய நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நமக்கு இதுக்கு கூட உரிமை இல்லையா அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. ஆனால் இல்லாத ஒரு தீபத்தூணை இருப்பதாக சொல்லி அந்த தீபத்தூணும் மசூதிக்கு தர்காவுக்கு பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறதோ, அல்லது தர்காவின் எல்லைக்குள் இருக்கக்கூடிய ஒன்றை தீபத்தூண் என்று கற்பிதம் செய்து கொண்டு அதற்கு ஒரு தீர்ப்பை பெறுவது என்பதோ, இது எல்லாமே எவ்வளோ பெரிய ஒரு மோசடி நடந்து கொண்டு இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் கல்லுக்கு பூஜை போடுறாங்க. உடனே அடையே வடக்கன்ஸ் அப்படின்னு நம்ம ஆளுங்க உடனே இதில் அவன்லாம் இப்போ பார்த்தானா இந்த தீர்ப்பு ஒழுங்காக படித்து திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுன்னா அடே தெக்கன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஆமாம், அடே தெக்கன்ஸ்னு அவங்க அவங்களுக்கு உண்மையிலேயே ஒழுங்காக சுஜாதா கட்டுரையை இந்தியில் மொழிபெயர்த்து போட்டோம்னா வெகு சீக்கிரத்தில் நம்மளை நேற்றுக்கு போய் இந்த கல்காட்டியாஸ் யூனிவர்சிட்டி போய் நேற்று மானக்கெட்ட வந்துச்சுல, அப்படித்தான் நம்ம குழப்பாகும். அதனால் இது நடந்துகிட்டு கொண்டிருக்கிற இந்த மாற்றத்தை மிகுந்த கவலையோடும் ஒரு அறச்சீற்றத்தோடும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்துக்களுடைய அந்த சிறுபான்மையை பற்றி அவங்க சொன்னது ரொம்ப முக்கியமானதாக அவங்க கடைசியில் முடிப்புரையாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை எப்படி இந்த சமூகத்தில் பாதுகாப்புணர்வோடு இருக்க வேண்டும், அது எப்படி வரும் எண்ணாக சுருக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற அந்த விஷயம் அம்பேத்கர் எழுதின அந்த வாசகங்களை எனக்கு நினைவூட்டுகிறது. ஜனநாயகம் நீடித்து நிலைப்பதற்கான முன் தேவைகள் என்ற ஒரு கட்டுரையில் அவர் சொல்கிறாரு, சிறுபான்மை தன்னை சிறுபான்மை என்று உணர வேண்டிய அவசியம் இல்லாத வகையில் அவர்கள் வாழ்வதை பெரும்பான்மை உத்தரவாதம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி நகரணும். பெரும்பான்மையாக இருக்கிறவங்க கையில் அவங்க விரும்புகிறத செய்யறதுக்கு சுதந்திரம் இல்லையான்னு கேட்டால் நான் என்ன கேட்குறேன், நாட்டில் இருக்கிறதுலே மிக சிறுபான்மையினர் பார்ப்பனர்கள். பெரும்பான்மை கிட்ட அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கி கொடுத்துடலாமா? அவங்க இப்போ எல்லாம் பெரிய பட்டியலாம் கொடுத்துருக்காங்க. நீதிபதிகளாக பார்ப்பனர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், கவர்னர்களாக எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகளாக எத்தனை பேர் இருக்கிறார்கள். புதிய தலைமுறை நேற்றுக்கு ஒரு பெரிய ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. என்ன தெரியுமா, 2020 24 அது எப்படி வெளியிட்டாங்கன்னு தெரியல, வெளியிட்டிருக்காங்க. 2020 24 நடந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த யூபிஎஸ்சி தேர்வில் வெறும் 2% 3% தான் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஐபிஎஸ் ஐஏஎஸ் இது போன்ற பதவிகளுக்கான இடஒதுக்கீடு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அகில இந்திய சர்வீஸில் 15% எஸ்சிக்கு இருக்குது, 27% ஓபிசிக்கு இருக்குது, 7.5% எஸ்டிக்கு இருக்குது. ஆனால் 2% 8% தாண்டலை, 3 பேருக்கும் சேர்த்து மீதி எல்லாமே போயிட்டு இருக்குது. அப்போ சிறுபான்மையினரிடம் இவ்வளோ பொறுப்புகள் இருக்குது, பெரும்பான்மைக்கு கொடுத்துடலான்னு கொடுங்கன்னா ஒத்துக்குவீங்களா? சனாதனத்தின்படி நீதி வழங்குவேன் இன்னும் 4 வருஷத்துக்குன்னு சொல்றதுக்கே வாய்ப்பு இருக்கிறது போல தெரியுதே. அப்போ இது பெரும்பான்மை சிறுபான்மை சம்பந்தமான விஷயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. இந்த தமிழ் சமூகம் இதுவரை கட்டி காப்பாற்றி இருக்கக்கூடிய ஒரு மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பது என்பதும் ஒரு சமூக அமைதி பொது அமைதியை காப்பாற்றுவது என்பதும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த மதுரை மண்ணுக்கு பல்வேறு ஜனநாயக கோரிக்கைகள் இருக்கின்றன. ஒரு பக்கம் மதுரைக்கு மெட்ரோ கொடுக்க முடியாதுன்றாங்க, ஆனால் தீபத்தூணில் கொடியேற்ற இது தீப யாத்திரை தான் இப்போ சர்வேக்கரில் தீப யாத்திரை தான் அங்கே தலையாய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அந்த மதுரையில் ஒரு பக்கம் தொல்லியல் சான்றுகள் நிறைந்திருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி மலையை சன்னஜனமாக பேர்த்து கிரானைட்டுக்காரனுக்கு ஏழை விடுவோன்னு அந்த கனிம கொள்ளையனுக்கு கொடுப்போன்றாங்க. இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்ற தீபத்தை நாங்கள் ஏற்றியே தீர்வுன்றாங்க. இப்போ அவங்க இன்னைக்கு நம்ம ஒரு வளர்ச்சி மக்கள் நலன் சார்ந்து மதுரைக்கு என்று இருக்கக்கூடிய தனித்துவமான கோரிக்கைகளை நிராகரித்து கொண்டே மதுரை மக்களுக்கு ஏற்பில்லாத மதுரை மக்களுக்கு தேவைப்படாத ஒரு நிகழ்ச்சிகளை இதுதான் அத்தியாவசிய தேவை என்பதை போல அவர்களிடம் முன்னிறுத்துவதற்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முயற்சியை முறியடிப்பதற்கு நாம் களத்திலும்
கருத்தியல் உலகத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்கிற நம்முடைய பொறுப்பை உணர்த்தக்கூடிய ஒரு பணியை தொடர் சுஜாதா செய்திருக்கிறார். இந்த கட்டுரை அவர் எழுதும்போது, எழுதி முடித்த பிறகு ஒவ்வொரு கட்டத்திலுமே தோழர் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் உண்மையில் இந்த புத்தகத்தில் இருப்பதை விட கனதியான விஷயங்கள் என்பதை நான் அறிவேன். அதையெல்லாம் கூட அவர் அடுத்தடுத்த தருணங்களில் அவர் எழுத வேண்டும் என்று நான் நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இதை மொழியோட்டத்தோடு இணைந்து நின்று இதை மொழிபெயர்ப்பு செய்திருக்கக்கூடிய தோழர் எலக்ட்ரா அவர்களுக்கும், இதை வெளியிட்டிருக்கக்கூடிய பயணி வெளியீட்டகத்திற்கும், இந்த புத்தகத்தை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய தோழர் திருமா அவர்களுக்கும், என்னோடு இங்கே உரையாற்றிய சக தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.